ரெமெடிஸ் நிறைய இருக்கான்றது வந்து இட்ஸ் வெரி வியர்ட். ஐ மீன் யூஸ்வலி நான் பண்ண வேணாம் தான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்கேட், அப்புறம் லைம், அப்புறம் டர்மரிக் அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பெருசா தான் வருவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா கார்லிக் எல்லாம் சில பேர் வச்சுட்டு வருவாங்க, வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சா அது செட்டில் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்ன ஆயிடும்னா பிக்மெண்டேஷன் ஆயிடும். ஸோ ஐ எம் நாட் அ ஃபேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அது போட்டு சரியானவங்க ரொம்ப நான் பார்க்கல. ஸோ ஏன் அதை சரியாக மாட்டேங்குது நான் அசியூம் பண்றேன் அப்படின்னா, பிகாஸ் இதெல்லாம் வந்து பிஹெச் இம்பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க இதுவே ஒரு கெமிக்கல் அதே இதுதான். இப்ப நீங்க பண்ற அதே நீங்க வைக்கிற லைமே நாங்க வந்து அந்த லெவல்ல கெமிக்கல் எடுத்து நாங்க உங்களுக்கு பீல பண்றோம்னா அது ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா அது வந்து பிஹெச் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இரிட்டேட் பண்ணாது. ஸோ அதனால ஹோம் ரெமடிஸ் தான். ஈவன் இஃப் யூ ஆர் அ ஃபேன், இல்ல எனக்கு இது பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் இன் மாதிரி பண்ணுங்க. பட் டோன்ட் யூஸ் ரொம்ப இரிட்டன்ட் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்க வந்து சில பேர் இல்ல நான் இந்த மாவு கடலை மாவு போடுவேன் அது போடுவேன்னா யூ மிக்ஸ் இட் வித் சம் மில்க் ஆர் கர்ட். யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். ரொம்ப அண்ட் சில பேர் லைம் போட்டுட்டு லைக் வெயில்ல போயிட்டு வருவாங்க. இட்ஸ் வெரி பேட். ஏன்னா வந்து லைம் கண்டெயின்ஸ் ஃபியூரோபோமேரன்ஸ். இட் வில் ஒன்லி மேக் யூர் ஸ்கின் டார்க்கர். அண்ட் ஸோ அதனால கொஞ்சம் நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்துல அது ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ வென் யூ நோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ரைட் தேர் அண்ட் கம். இல்ல அப்படின்னா டோன்ட் ட்ரை இஸ் மை இது. ஹாவ் அ சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன். எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு, பெருசா ஒன்றும் பண்ணவே தேவையில்லை. once in a while get medifacials done. Medifacials na adukku treatment ode சேர்த்து பண்ணுவாங்க. And again pimples இருக்கும்போது I'm big no to any parlor facials. when ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மசாஜ் பண்ணும்போது வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்காரிங் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. ஸோ ஆயில் ஃபேஷியல்ஸ் பண்ணவே கூடாது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க. அண்ட் டோனர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது when you have pimples. and vitamin C-யும் ஆக்டிவ் ஆக்னி இருக்கிறவங்க போடக்கூடாது. ஸோ எனக்கு என்ன போடக்கூடாதுன்னு தான் நிறைய this is because a lot of experience I've seen. so I feel it's better எதுவுமே பண்ணாம நீங்க நேரா வந்துட்டா பெட்டர்.